அன்பு சொந்தங்களே, இன்று நாம் குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை குறித்து நாம் சிறிது பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் சக நண்பர்களுடன் மற்றும் குடும்ப உறவுகளுடன் சேரும் நேரத்தை விட மொபைலில் அவர்கள் செலவழிக்கும் நேரம் அதிகமானது. இதனால் பல பிரச்சனைகள் சமூக ரீதியிலையும் குழந்தைகள் வளர்ச்சியிலையும் ஏற்படுகிறது. குழந்தைகள் யோசிக்கும் திறனை இழக்கிறார்கள், முடிவு எடுக்கும் திறனை இழக்கிறார்கள், அமைதியின்மையை குழந்தைகள் மனதில் ஏற்படுகிறது, பிடிவாத போக்கு ஏற்படுகிறது. இதை மாற்றுவதற்கு நாம் அதைவிட ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நாமும் நமது வேலை சூழலில் குழந்தைகளிடம் நேரம் செலவழிக்க முடியாமல் மொபைலை கொடுத்து விடுவதால் அதனால் ஏற்படும் பின் விளைவுகள் மிக மோசமான அளவில் இருக்கிறது. அது கல்வியை மட்டும் பாதிக்கவில்லை, அவர்களுடைய நடவடிக்கையையும் பாதிக்கிறது. இதனால் இந்த இடத்தில் பெற்றோர்களுடைய கடமை என்பது அதிக நேரம் அவர்களுடன் செலவழிக்க வேண்டும். மொபைலை விட அதிக ஈர்ப்பு உள்ள பல விஷயங்களை அவர்களுக்கு காட்ட வேண்டும். உதாரணத்துக்கு பூங்கா செல்வது, விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துவது, மற்ற மேப்பு போன்ற விஷயங்களை சொல்லி அது ஊரோட சிறப்புகளை கூறுவது, வெளி உலக தொடர்புகளை சொல்வது, மக்களை குறித்து பொது அறிவை உருவாக்குவது, நமது பழக்க வழக்கங்களை உருவாக்குவது, நேர்மை, உண்மை போன்ற கருத்துக்களை அவர்கள் மனதில் புரிய வைக்க நாம் தொடர்ச்சியாக முயற்சிகள் செய்ய வேண்டும். தொடர்ச்சியான முயற்சிகள் என்றால் நம் சொன்படி நாம் நடந்து காட்டினால தான் நம்மளை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவார்கள். நாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளையும் சரிப்படுத்த முடியும். வாழ்த்துக்களுடன் ஐ. மோகன்தாஸ்.